5-6 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அண்ணனை நான் பார்த்து நேரடியாக பேசலான் இருக்கல. எனக்கு சரியாக பேசுறதுக்கு டைம் கொடுத்துட்டு இல்லை யாரும். பின்ன இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது அவரை பார்த்து தெய்வமாக நான் கும்பிட்டுட்டு போகணுன்னு நான் இருக்கேன். எனக்கு பின்ன அம்மா அப்பா யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. நான் போன வருஷம் பிரேமலதா அம்மாவை பார்த்து மனு கொடுத்துட்டு போனேன். இந்த வருஷமும் அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் முடியுதோ என்னமோ தெரியல. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நம்பி இருக்கேன். எனக்கு அவர் எங்களை போல முடியாதவங்கள எல்லாமோ ரொம்ப மதிக்கக்கூடியவர். பின்ன 3 வேளை சாப்பாடு நிரந்தரமாக கொடுக்குறாரு பார்த்தீங்களா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஒரு வேளை சோறு கூட என் அம்மா கேன்சரில் இறந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் என் அம்மா இறந்ததுக்கப்புறம் சாப்பாடுங்கிறது இங்கே தானே நான் சாப்பிட்ருக்கேன். அது இன்னுமே இந்த ஒரு வருஷம் மெட்ராஸ்குள்ளேயே தான் நான் சுற்றுறேன். எனக்கு நிரந்தர வீடு இல்லாத, எந்த ஒரு வாடகை கொடுத்து கூட இருக்க முடியாத நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் 3 வேளையும் இங்கே நான் சாப்பிட்டு போகிறேன். ஏன்னா ஒரு மதியம் கொடுப்பாங்க, அதை ஒரு வேளை சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு போய் என் வீட்டில் வச்சு நான் சாப்பிட்டுக்கிருவேன். எனக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாத சுச்சுவேஷனில் 3 வேளை சோறு எனக்கு இங்கே கிடைக்குது. அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். என் பேர் செல்வி ரூபி. நான் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே சென்னையில் மாதா கோவில்கிட்ட தான் நான் படுத்துக்கிறது. எனக்கு வீடு இல்லை, ஒரு மாத பென்ஷன் கூட எனக்கு நிரந்தரமாக இல்லை. அந்த நிலைமையில தானே நான் இருக்கிறேன்.